வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல். இது கதைகள் கேட்கும் நேரம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை புது வாழ்வு வந்தது போல ஆரவாரத்தில் மிதந்து கொண்டிருந்தது மெரினா கடற்கரை. அதுலேயும் கோடைக்காலம். கூட்டத்துக்கு கேட்கவா வேணும்? பார்க்குற இடமெல்லாம் மனிதர்களோட பட்டாளம். கடல் நீரில் காலை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்காங்க. கூட்டமாக குடும்ப கதைகளை பேசி மகிழ்வோருமாற ஏராளமானவங்க ஈக்களை போல மொச்சிட்டு இருக்காங்க. மெரினா காற்றுக்கு கொஞ்சம் மென்மை மிகுதி தான். இதமாக தொட்டு இழையோடு கொண்டிருந்தது. நொங்கு நுரைமாய் பொங்கி பெருக்கெடுத்த வங்கக்கடல் உலகோடு வாய் திறந்து பேசிற்று. அதன் ஓங்கார இறைச்சல் உலகத்தோட 8வது இசைன்னு சொல்லலாம். காதை நிறைந்திருக்கும் கடலோசையை கிழிப்பது போல ஒரு சிறுவனோட குரலொலி கேட்குது. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல் அப்படின்னு. அனுமனோட கையில் இருக்கிற சஞ்சீவி மலையை போல அவன் கையில் ஒரு அலுமினிய சுண்டல் பாத்திரம். எப்படி பார்த்தாலும் அவனுக்கு ஒரு 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நீண்ட நேரமாக அந்த கடல் மணலை காலால் அளந்திருக்கான் என்பதற்கான அடையாளங்கள் தெரியுது. காற்று வாங்க வந்த கூட்டம் 9 மணிக்குள்ளே கலைஞ்சிடும். அதுக்குள்ளே பாத்திரத்தில் உள்ள சுண்டல் முழுசையும் விட்டுடணும் அப்படின்ற ஆவல் அவன் நெஞ்சில் இருந்தது. சுண்டல் பாத்திரத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டான். இன்னும் இவ்வளோ இருக்கே. அவனது கால்கள் முன்னை விட பன்மடங்கு வேகத்தை காட்டுது. சற்று முன் மெரினாவுக்கு அழகூட்டி கொண்டிருந்த மாலை கதிரவன் எந்த மாளிகையில் சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்ததோ தெரியல. காந்தி சிலை அருகே உயர்ந்தோங்கி நின்றிருந்த கலங்கரை விளக்கம் கண் சிமிட்டி கொண்டிருந்தது. காமராஜர் சாலையில் உள்ள விளக்கு கம்பங்களுக்கு உயிர் வந்தது போல ஒளி வெள்ளத்தை உமிழத் தொடங்குது. கட்டுமரம் உள்ள கணவனும் மனைவியுமா 2 பேரும் அமர்ந்திருக்காங்க. அவங்க குடும்ப கதைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா சுண்டல் அப்படின்னு ஒரு குரல். முழங்கால மடித்து ஊனி உட்கார்ந்தான் ஒருத்தன். சுண்டலா வேண்டாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தமது விளையாட்டுக்கு விடை கொடுத்துட்டு தம் பெற்றோரிடம் ஓடி வந்த குழந்தைகள் 2 பேரும் அம்மா எனக்கு எனக்கு அப்படின்னு செல்லமாக கெஞ்ச தொடங்குறாங்க. ஏன் தான் இவன் வந்தானோ என்று சுண்டல்கார சிறுவனை ஒரு மாதிரியாக பார்த்தா அந்த அம்மா. குழந்தைகளை நோக்கி இப்போதானே வீட்டிலேருந்து கொண்டு வந்த பலகாரத்தை சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளே சுண்டலா? சுண்டலும் வேணாம் ஒன்றும் வேணாம், போய் விளையாடுங்க அப்படின்னு அன்பாக கடிந்துக்கிறா. ஆனால் குழந்தைங்கள் அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகரவே இல்லை. நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இலக்கியம் படித்து இன்பம் காணுவதை போல குழந்தைகளின் நச்சரிப்பை பார்த்து சுவைத்து கொண்டிருந்தார் அப்பா. அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. என்ன பேசாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா குழந்தைகளோட அன்பு தொல்லை தாங்க மாட்டாது அவரை பார்த்து கூறுறாங்க. என்ன செய்ய சொல்கிற? குழந்தைங்களுக்கு தின்பதற்கு ஆசை, இவனுக்கோ விற்கிறதுக்கு ஆசை, உனக்கு என்ன ஆசையோ அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி சுண்டல்கார பையன் நுழையிறான். அம்மா, என் சுண்டலை பார்த்து எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். எத்தனையோ டாக்டர்கள் வாங்கி சாப்பிட்ருக்காங்க, மிக பிரமாதம் அப்படின்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீதியாகிற சுண்டல் முழுவதையும் ஒவ்வொரு நாளும் நான் தான் திங்குறேன். அப்படி தின்னனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த தம்பதியர் 2 பேத்துக்கும் சிரிப்பு அடக்கவே முடியல. உண்மையில் சுண்டல் விற்கிற அந்த சிறுவன் அவ்வளோ குண்டாக இருப்பான். அவன் பேசிய பேச்சும் காட்டிய சைகையும் ஏற்படுத்திய முகபாவும் கடைப்பிடித்த வியாபார தந்திரமும் அந்த இருவரோட மனதையும் கவருது. அம்மா எத்தனை பொட்டலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காகித சுருளை எடுக்கிறான். உன் பையன் காரியத்தில் கந்தான் அப்படின்னு முணுமுணுத்து கொண்டே சரி ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சுண்டலை அள்ளி பொட்டலத்தில் போட்டு அண்மையில் வெளியான திரைப்பாடலை மெதுவாக பாடிக்கொண்டிருக்கிற அந்த சிறுவனை பார்த்து, தம்பி நீ என்ன படிக்கிறியா அப்படின்னு அந்த அம்மாவோட கணவர் கேட்குறாங்க. அவன் திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் 7வது படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே, படிச்சுட்டே சம்பாதிக்கிறியே, ஐரோப்பிய நாடுகளில் தான் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு காணாதது கண்ட மாதிரி வியக்கிறாரு. அவரை தொடர்ந்து அந்த அம்மா உனக்கு தாய் தந்தை அப்படின்னு எழுக்கிறாங்க. எப்படி முடிக்கிறது அப்படின்னு அவளுக்கு தெரியல. கேட்கக்கூடாத கேள்விதான். அவன் மனம் நன்றாகவே உணர்ந்தது. அவன் முகத்தில் எந்த விதமான உணர்ச்சிகள் தென்படுது அப்படின்றத உன்னிப்பாக கவனிச்சா. அவனும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத மாதிரி, என் தந்தை ஒரு தினக்கூலி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சாலை விபத்தில் இறந்துட்டார். அவர் வறுமையை தவிர வேறு எதையுமே எங்களுக்கு சேர்த்து வைக்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சுண்டலை பொட்டலத்தை போட்டு ஆளுக்கு ஒன்றா கொடுக்குறான். சுண்டலை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, பையன் சொன்னது மாதிரி சுண்டல் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு தன் கணவனை நோக்கி சொல்கிறான். அப்படின்னா இன்னும் ஒரு 4 பொட்டலம் போடுறேன் அப்படின்னு சிறுவன் முந்திக்கிட்டான். விடமாட்டான் போல் தெரியுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சரி போடு அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் சுண்டலை மடிக்கிறதுல விரைந்து செயல்பட்டு இருக்கான். அவனை பார்த்து கதையை தொடர்றது மாதிரி, தம்பி உன் தந்தையை பற்றி சொன்னேன், உன் அம்மாவை பற்றி எதுவுமே சொல்லலையே
அப்படின்னு எதையோ இழந்து விட்டது போல கேட்குறா. பிறரோட வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கிறது தான் மனித மனத்துக்கு எவ்வளோ ஆசை. அதுவா, என் அப்பா இறந்ததும் என் அம்மா தான் என்னை காப்பாற்றி வந்தாங்க, இப்போது அவங்கள நான் காப்பாற்றிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என் அப்பா இறந்ததும் என் அம்மா வீட்டு வேலை செஞ்சு என்னை காப்பாற்றிட்டு வந்தாங்க. இடையில அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கை கால் விளங்காமல் போயிடுச்சு, படுத்த படுக்கையாக வீட்டில் இருக்காங்க, அதனால தான் அவங்கள நான் தான் காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இந்த சுண்டலை விற்று தான். வேறு கூட பிறந்தவங்க அப்படின்னு எழுக்கிறாங்க. உறவு அப்படின்னு சொல்லிக்கொள்ள வேறு யாருமே இல்லை, இந்த கடற்கரையும் சுண்டலையும் தவிர. உண்மையாக வீசிய கடற்கரை காற்றுல அவனோட கதை சோக கற்பூரமாக கரைஞ்சிட்ருக்கு. அவனுடைய கதையை கேட்கறதுல ஆர்வமாக இருந்த அந்த அம்மா எதுக்கு தான் கேட்டமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வாயில் மென்ற சுண்டல் கூட அவளது தொண்டையில் விட்டு இறங்க மாட்டேங்குது. ஐயோ பாவம் அப்படின்னு அவளுடைய உதடுகள் முணுமுணுக்குது. அவளுடைய கண்களில் ஒரு இரக்கம், முகத்தில் ஒரு இனம் புரியாத பாசம். கண் வாங்காமல் அவனே பார்த்துட்ருக்கா. அவனும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மடித்து வச்சுருந்த 4 பொட்டலத்தையும் எடுத்து கொடுத்துட்டு காசுக்காக கை நீட்டான். அவள் தனது கணவனோட பாக்கெட்லேருந்து காசை எடுத்து கொடுக்குறா. அதை தன் காசு டப்பாவில் போட்டுட்டு பாக்கியை கொடுப்பதற்காக சில்லறை எண்ணிகிட்ருக்கான் அந்த அம்மாவோட கணவர். தம்பி, மீதி சில்லறை வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு வீண் செலவு செய்கிறோம், அதில் இந்த காசுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏழை சிறுவனுக்கு செய்கிற உதவியாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏழைகளோட வாழ்க்கையை சிக்கலை கேட்ட எல்லோருக்குமே நெஞ்சு மெழுகுவதில்லை, உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் உடனே வந்து விடுறதும் இல்லை. அந்த வகையில் இவங்களை பாராட்டியே தீரணும். சிறுவன் அவர் புன்னகை தவழ பார்த்துட்டு, உங்களோட அன்புக்கு நன்றி, தயவு செய்து என்னை பிச்சைக்காரனா ஆக்கிடாதீங்க அப்படின்னு அப்படி சொன்னதும் அவருக்கு சுருக்குன்னு இருக்குது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. அவனை பார்த்து, தம்பி நீ என்னை தவற புரிஞ்சுக்கிட்ட, உன்னை நான் பிச்சைக்காரனாவும் நினைக்கல, நான் உனக்கு பிச்சையும் போடல, மனிதாபிமானமுள்ள ஒருவன் செய்கிற ஒரு சின்ன உதவி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, நான் வயதிலும் அறிவிலும் மிக மிகச் சிறியவன், நீங்களும் எல்லா விதத்துலையும் என்னை விட பல மடங்கு உயர்ந்தவர், இப்படி சொல்கிறேன்னு என் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிற இந்த சிறு உதவி நான் ஏற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு இதே மாதிரி உதவியை யாருன்னு செய்வாங்களோ அப்படின்னு என்னோடய மனம் எதிர்பார்க்கும். பிறரோட உதவியையும் அன்பளிப்பையும் வாங்க பழகிக்கிட்டானா நாளடைவில் பிச்சை எடுக்கவோ திருடவோ ஆரம்பிச்சிடுவேன். உழைப்பில் நாட்டம் இருக்காது. ஒரு சமூக குற்றவாளியாக ஆவது மட்டும் இல்லாமல் முடமான என் தாயையும் காப்பாற்ற இயலாதவன் ஆகிவிடுவேன் அப்படின்னு தத்துவ ஞானி போல் புரிந்து தள்ளிக்கொண்டே இருக்கான். அவனை பார்த்து, தம்பி அப்படின்னு இடை மறைக்கிறாரு. ஐயா, உங்களை மாதிரி இறக்க குணம் படித்தவங்களால தான் இன்றைக்கி இந்தியாவில் பிச்சைக்காரர்கள் பெருகிட்டாங்க. இப்போது உள்ள பிச்சைக்காரர்கள் இந்தியாவுக்கு போதும், தயவு செய்து இன்னொரு பிச்சைக்காரனை உருவாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி சில்லறையை கையில் திணிச்சிட்டு அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தா அதுக்குள்ளே சுண்டல் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டான். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல் அப்படின்னு அந்த சிறுவனோட குரல் மீண்டும் அந்த கடற்கரை காற்றில் மிதக்க தொடங்குது. கடல் ஓசையை விட இவனது குரல் ஓசைக்கு தான் வலிமை மிகுதி. அவன் போவதை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நடையில் தான் எத்தனை பொறுப்பு, கடமை உணர்வு, தியாகம், உழைத்து பிழைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அவன் சிறுவன் கிடையாது, மிக மிக பெரியவன். இந்த கடலை விட, மணல் பரப்பை விட, அந்த வானத்தை விட அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனோட முன்னேற்றத்திற்கான அடிகள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.